Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind its Guru Peyarchi Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays. Jay Chandran, VGP Marine Kingdom. காணிப்பாக்கம் எப்படியாவது ஒரு தடவை போயிட்டு வாங்க. அந்த விநாயகர் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு பலவித அற்புதத்தை ஏற்படுத்தி தருவார். கேது நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் விநாயகர் விசேஷம் குருவால் அற்புதமான நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசிக்காரர்கள் வருகிறார்கள். எல்லா விதத்திலும் ஜெயம், அஷ்டலட்சுமி கடாட்சம், அனுகூலம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நீங்கி நிம்மதியான தூக்கத்தை தருவார் குரு. வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? நிம்மதியான தூக்கம் வந்தாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பற்களை எல்லாம் ஒரு தடவை முழுவதுமாக பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை குரு பயிற்சியில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். கோபமாக பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, தப்பான வார்த்தைகளை பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூலம் அனுகூலம் அனுகூலம். சர்வ சத்ரு ஜெயம், சர்வ ரோக ஜெயம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. டே கேர் சர்ஜரி எல்லாம் முடித்து கொண்டு தெம்பாக ஆகிவிடுவீர்கள். நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பார். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான அபிஷம் சுபிஷம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். தொழில் கிடைக்கும். தொழிலே இல்லாமல் இருந்தவங்க கூட 10 வருஷம் தொழில் இல்லாத இருந்த மேஷ ராசிக்காரர்களெல்லாம் நல்ல பெரிய தொழிலதிபர்களாவது, இல்லைன்னா வேறு நல்ல இடத்துல வேலைக்கு போகிறது, கடல் கடந்த உத்தியோகம் ட்ரை பண்ணி கனவாக போனவங்க 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆகும்போது இந்த வேலை வெளிநாட்டு வேலைக்காக ஏங்கி கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த உத்தியோக பிராப்தம் கிடைப்பது ஆச்சரியத்தில் இருக்கும். குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொலைதூரத்தில் இந்த நல்ல செய்திகள் வரும். மனதிற்கு சந்தோஷம், மனதிற்கு ஆனந்தம், பேரானந்தத்தை வரவேற்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் என்பது மேஷராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மேஷராசிக்காரர்கள் மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் வேண்டும். செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? நிச்சயமாக வரும். செய்கிற தொழில் மட்டுமில்லை, வேலையில் இன்க்ரிமெண்ட் வருமா, ப்ரமோஷன் வருமா? தாராளமாக வருங்க. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முன்கோபம். அந்த முன்கோபத்தில் அந்த நம்பிக்கை தளர்வடைஞ்சிருது. அதனால் மேலதிகாரிகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி உறவில் நிதானமாக இருங்க. சுப பலன்கள் அத்தனையுமே வரும். ஏன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் போய் குரு அமர்வதனாலேயும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். எல்லாமே சுபமான பலனாக இருக்கும். தனக்காரகன் உங்களுக்கு சாதகமாக இருக்கான், அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேஷராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பேசிக்கலாக சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வருவது அப்படிங்கிறது வன்மை, அதாவது நான் வன்மை ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு அந்த கௌரவமே கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த மந்திரிச்சு விட்ட கோழிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்திருப்பீங்க கடந்த ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு அதெல்லாம் கிளாரிட்டி வந்துடும். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் 2 வார்த்தை பேசினாலும் ஒரு கிரிமினல் லாயர் பேசுகிற அளவுக்கு ஒரு தாக்கத், ஒரு பலம் இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. ரொம்ப முக்கியமாக நோய், வழக்கு, கடன், அவமானங்கள், அசிங்கங்கள், அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் அத்தனையும் காலி. சூப்பராக இருப்பீங்க. பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும். மெயினாக கடன் தீரும். பலவிதமான சங்கடங்களில் ரொம்ப முக்கியமான சங்கடம் பையன் பிரிஞ்சு போகிறானே, பொண்ணு பிரிஞ்சு போகிறதே, கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பக்கத்துலேயே இருப்பாங்க. எல்லோரும் ஒரு கை கெட்டின தூரத்தில் இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 100% தங்க விலை ஏறும். தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ மன நிம்மதியுடன் அற்புதமான ஆண்டாக, நல்ல ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக மேஷராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைய முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கும். இத்தனை நாள் நான் மற்றவங்களுக்காக இருந்துகிட்டு இருந்தேன், இனிமேல் அப்படி கிடையாது. என் குடும்பம், என்னுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. முதலீடு பண்ணி ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. சில நேரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் வந்துடுது. இனிமேல் நம்ம கண்டுக்கலாம் முடியாது. நல்லது பண்ணிகிட்டே இருப்போம், கெட்ட பேர் வந்தாலும் வந்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். என்ன சில உடல் ஆரோக்கியம், அதே சமயத்தில் சரியான நேரத்தில் சாப்பிட்றது, சரியான நேரத்தில் தூங்குறது, இது ரொம்ப நாள் மிஸ் ஆன விஷயங்கள் திருப்பி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். பண வரவுகள் கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு புதிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். யார் உங்களுக்கு மேலே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாலும் அவள் விலகி போய் நீங்கள் அந்த இடத்துல உட்கார்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். அந்த தடங்களை தாண்டி தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. இல்லை, மேஷராசியில் இருக்கிறவங்களே பெரிய குரு தான்.
அவங்க ஏன் நான் ஏன் அடுத்தவங்களை குருன்னு சொல்லணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இன்றைக்கும் ஒரு மேடை ஏறும்பொழுது ரஜினிகாந்தோ கமலஹாசனோ என் குரு பாலச்சந்தருக்கு நன்றிம்பாங்க ஃபஸ்ட்டு. இந்த இதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு. இப்படி மேஷராசி நேயர்கள் என் வெற்றிக்கு காரணம் இவர் அப்படின்னு குருவாக ஏற்றுக்கிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய உயரங்கள் அவர்களுக்காக கிடைக்கும். இந்த மேஷராசியில் கடன்கள் அடைவதும் புது கடன்கள் வாங்குவதும் பொன்பொருள் சேர்க்கை சேருவதும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது 100% அச்சீவ் பண்ண வேண்டிய அமைப்பு இவங்களுக்காக உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பாக பிரிவினை பிரச்சனைகள், சொத்து வம்பு வழக்குகள் இதெல்லாமே பர்ஃபெக்டாக செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். கணவன் மனைவியிடையே இருந்த அந்யூன்யங்கள் அதிகரிக்கும். அதுதானே நம்ம ஆசைப்படுறோம். அப்போ அதே மாதிரி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுல மேஷராசி நேயர்கள் கில்லாடி. நான் இந்த டேட்டில் இந்த மாதிரி சொன்னேன், இதை செஞ்சேன் அப்படின்னு இதை இவங்களே வெளியில் போய் சொல்லக்கூடாது. அடுத்தவர்கள் சொல்லும்போது இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படிங்க. அதே மாதிரி என் குருவுக்கு நன்றிங்கிற வார்த்தையை மேஷராசி நேயர்கள் பகிரங்கமாக எல்லாருக்கும் தன் குருவை அடையாளப்படுத்தணும், குருவை ஏற்றுக்கணும். இல்லை நானே குரு, நானே எனக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. குரு பயிற்சி 1/5/2024 ஜோசியர்களுக்கு நிம்மதி, பார்க்குறவங்களுக்கு நிம்மதி. என்னன்னா திருக்கணிதத்தில் ஒரு நாள் வரும், வாக்கியத்தில் ஒரு நாள் வரும். இது அப்படி இல்லை, ரெண்டும் ஒரே நாள் 1ஆம் தேதி வருது. எவ்வளோ பெரிய விசேஷம் அது. வாக்கியப்படி 5/19க்கு, திருக்கணிதப்படி மத்தியானம் 1 மணிக்கு. நீங்கள் எதை வேணுமோ கொண்டாடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. குரு பயிற்சி என்னன்னா மேஷத்திலிருந்து கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு குரு மாறுகிறார். இது அதனுடைய பவர். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு. குருவானவர் இங்கே பகை வீட்டுக்கு போகிறார். இந்த பகை வீட்டுக்கு போகக்கூடிய குரு பொதுவாகவே என்ன பண்ணுவார்னா நாட்டில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவார். இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அசுரன் வீட்டுக்கு பிரகஸ்பதி போகிறார். குருக்கு ஸ்தான பலன், பார்வை பலன் என்பதனால கன்னியா ராசியை பார்ப்பார், விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக சமசப்தமத்தில் பார்ப்பார், 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். இதில் 5 கன்னிக்கும் 9 மகரத்துக்கும் தான் விசேஷ பலன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபத்தில் போகக்கூடிய குரு பூமி அதிர்வை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். பூமி குலுங்குவதெல்லாம் ஏற்படும். பகைகள் அதிகமாகும். பிரச்சனைகள் நாட்டில், நாட்டுடன் நாட்டு காணப்படும். அரசியல்வாதிகளால் நிறைய பிரச்சனைகள் காணப்படக்கூடிய ஆண்டு இது. உலகம் முழுவதும், அது அமெரிக்காவிலிருந்து அதுதான். வளர்ந்த நாடு கிளர்ந்த நாடெல்லாம் கிடையாது. அவ்வளோ கேவலமாக சண்டை போட்டுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கும். மனித உயிருக்கு மதிப்பே இல்லாத காலகட்டத்தை குரு உருவாக்குவார். ஏனென்றால் குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குருவினால் விலையேற்றங்கள் கண்டிப்பாக பாடப்படும். விலைவாசி, விவசாயிகளுக்கு பாதிப்பு, விவசாய பொருள்கள் தாறுமாறாக உயர்வதெல்லாம் காணப்படும். பணத்தட்டுப்பாடு நிறைய இடத்தில் ஏற்படும். மருத்துவத்தில், ஏன்னா சுக்கிரன் வீடு என்பது மருத்துவம், மருத்துவத்தில் மாபெரும் முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன் என்றதனால் பெண்களுக்கு பிடித்த ஒரு அமைப்பு. பெண்களுக்கு அதீதமான முன்னேற்றங்கள், பெண்களுடைய உயர்ந்த ஸ்தானமெல்லாம் பார்க்கின்ற சமயத்தில் ஆச்சரியம். இதெல்லாம் ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியால் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தலைவர்கள், பிரபலமானவர்கள், அது எந்த துறையில் இருந்தாலும் தொழிலதிபர்கள் எல்லாம் செக்யூரிட்டியை டைட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விஞ்ஞானம், ஏனென்றால் கம்ப்யூட்டர் போன்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, மீடியா வளர்ச்சி எல்லாம் பிரமிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியுடைய அமைப்பு. பிஹைண்ட் வுட்ஸ் குரு பெயர்ச்சி ராசி பலன் 2024 டைட்டில் ஸ்பான்சர். சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீப ஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். VGP மெரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம்.